செயற்கை நுண்ணறிவு நண்பனா எதிரியா? அன்பிற்குரிய ஆசிரியர்களே, என் இனிய நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் துஷிதா சந்திரன். நான் தேசிய வகை அலோர்கதா தமிழ் பள்ளியின் 6ஆம் ஆண்டு மாணவி. இன்று நான் பேச போகும் தலைப்பு செயற்கை நுண்ணறிவு நண்பனா எதிரியா ஆகும். ஒரு கேள்வி: நாம் இன்று பயன்படுத்தும் மொபைல், கணினி, அவை நமக்கு உதவுகிறதா அல்லது நம்மை ஆளுகிறதா? அதுவே செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதனை போல சிந்தித்து கற்றுக்கொண்டு முடிவு எடுக்கும் தொழில்நுட்பம். இது ஒரு நல்ல நண்பன். ஏன் தெரியுமா? மாணவர்கள் படிப்பை எளிதாக கற்றுக்கொள்ள உதவுகிறது. மருத்துவர்களுக்கு நோய்களை கண்டறிய உதவுகிறது. ஆசிரியர்களுக்கு கற்பித்தலை மேம்படுத்துகிறது. ஒரு நொடியில் 1000 தகவல்களை அளிக்கும் திறன் இதற்கு உள்ளது. ஆனால் அதே செயற்கை நுண்ணறிவு அளவுக்கு மீறி பயன்படுத்தினால் அது எதிரியாக மாறும். நாம் சிந்திக்கும் திறனை இழக்கலாம். பொய்யான தகவல்கள் பரவலாம். மனிதர்கள் சோம்பேறிகளாக மாறும் அபாயமும் உள்ளது. அதனால் செயற்கை நுண்ணறிவு நல்லதா கெட்டதா என்று கேட்க வேண்டாம். நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம். கத்தியால் காய்கறி வெட்டலாம். அதே கத்தியால் காயப்படுத்தவும் முடியும். அதை பயன்படுத்தும் மனிதன்தான் முடிவு செய்கிறான். அதே போல் செயற்கை நுண்ணறிவு நம் கையில் இருக்கும் சக்தி. செயற்கை நுண்ணறிவு ஒரு உதவி கருவி. அது நம்மை மாற்றுவதற்கல்ல, நம்மை மேம்படுத்துவதற்காக. முடிவாக, செயற்கை நுண்ணறிவை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தும் மாணவர்களே நாளைய உலகின் தலைவர்களாக உருவாகுவார்கள். நன்றி, வணக்கம்.